ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதாவது இப்போ தான் வந்துட்டு லைவில் விஜய் பார்த்து ஒரு கேஸ் வரப்போகுது. கண்டிப்பாக விஜய் பார்த்து கண்டிப்பாக தோற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோற்க தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா கமுருது ஒரு வேலை செஞ்சதுனால போச்சு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இந்த கேஸே ரொம்ப கஷ்டமானது. இதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்துட்டு ஆதிரி கேஸில் வந்துட்டு கிளவராக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாமல் ஆமாங்க தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கில்ட்டியாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து ஆதிரை வந்து கிழிச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலே இல்லாமல் போயிருக்கு எஃப்ஜேக்கு. சரி, இந்த வாட்டி திரும்ப வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸை போட்டிருக்காங்களே, இதாவது சுவாரஸ்யமாக போகுன்னு பார்த்தா இந்த கமுருதி போன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் எல்லாமே நாசமாக போச்சு. பிக் பாஸ் அதை பிடிச்ச உட்கார வச்சிட்டார். ஏன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு, ஆனால் பிக் பாஸ் இருக்கார் பாருங்க, பயங்கரமான ஆள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமித்தை வந்துட்டு எஃப்ஜே வந்து வக்கீலாக போட்டிருக்கும் போது பிக் பாஸ் சொல்லுவார், அவரே விட்னஸாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வக்கீலாக போடுவீங்கன்னு. அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு நம்ம கமுருதின்னு சொல்லலை. என்னென்னா எல்லோரும் வந்து அவங்கவுங்க விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. விஜய் பார்வதி வந்து நான் வந்து எனக்கு வக்கீலாக வந்து நான் விக்ரமை சொல்கிறேன், ஜட்ஜாக வந்துட்டு திவ்யாவை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து அவர் என்ன பண்ணார், எஃப்ஜே வந்துட்டு நான் வந்து அப்போ என்னோடய வக்கீலாக வந்துட்டு சபரியை சொல்கிறேன், ஜட்ஜாக வந்து நம்ம கை தூக்குனார். யார், கமுருதி. மூளை இருக்கான்னு தெரியல. அதில் லவ் கண்டன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அவர் கலாச்சிருக்கார்ல எஃப்ஜே. அப்போ இவர் அங்கே வந்து சாட்சி சொல்லணும்ல, கை தூக்குறாரு. உடனே நீ தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை கரெக்டுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார். அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு ஜட்ஜின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குமாஸ்தா யார், ஜவாலியா அது யாருன்னு கேட்கும்போது குமாஸ்தா வந்துட்டு நம்ம சுபிக்ஷா வந்தாங்க. ஜவாலியா வந்து நான் வரேன் திரும்ப கை தூக்குனேன். சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு நிற்கச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்குது, பிக் பாஸ் வந்து எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இந்த கேஸை பார்க்கும்போது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எவிடன்ஸ் சொல்கிறவர் வந்து இப்போ ஜவாலியாக வந்து நின்ட்டார். இப்போ எவிடன்ஸ் சொல்கிறதுக்கு யாரை நீங்கள் கூப்பிடுவீங்க கேட்குறாரு. எல்லோரும் சமஷாக்கு. சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், மாத்திரன்னு மாற்ற முடியாது அவ்வளோதான்ட்டு. எஃப்ஜேக்கு இது ஒரு சூப்பர் சான்ஸ் ஆகி போச்சு. அவ்வளோதான். எவிடன்ஸ் இல்லைன்னா எப்படி இது பண்ண முடியும். அங்கே தான் ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க. அரோரா இவங்களுக்கு ஆப்போசிட் டீமுக்கு ஜட்ஜி வேறு. திவ்யா சுத்தம் திருடங்கையில் சாவி குத்தா மாதிரி கணக்கு. என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சு விட்டு போங்கன்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து அமித் வேறு அதுக்கு மேலே. அமித் இவங்கள சேர்த்து வச்சு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேஸு. அமித்துக்கு இது பிடிக்கவே இல்லை. அது அவர் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. இதில் வேறு வந்து முதல் 2 வாட்டின்னு எஃப்ஜே கிட்ட சொன்னார். இப்போ வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்கிட்ட சாரி கேட்டான், வருந்திட்டான் அப்படின்னு. இப்போ அந்த சாரி கேட்டதுனால அது ஒன்றுமே இல்லாமல் போகுது கடைசியில் அந்த கேஸ். என்னத்தான் சொல்ல, இவங்க இந்த மாதிரி பேசிட்டே போவாங்களாம். இவங்க பண்ணுற சின்ன இப்போ அவர் வந்து இது அவர் கேஸ் போனாலும் என்னையும் கமுருதின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கமுருதி வந்து பேசலாம்ல. ஆனால் இப்போ விட்னஸாக இல்லை, அவர் ஜவாலி ஆகிட்டார், மூஞ்சி போச்சு அந்த கேஸு. அதனால தான் வந்துட்டு அதான் அவ்வளோ தோற்றுருப்பாங்க. அந்த ப்ரொமோ பார்த்தாவே தெரியும், நம்மளுக்கு வின் பண்ணாமல் நினச்சிருப்போம். ஆனால் அதில் தோக்குறாங்க போல இருக்குது. பாவம், இப்படி வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க விஜய் பார்வதி. ஆனால் நம்மளுக்கு தெரியும் எஃப்ஜே போனது வந்து தவறுன்ட்டு. ஆனால் இங்கே தான் விட்னஸ் எல்லாம் போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாம் கிளவர் நினைக்கிறவங்க தான் சில முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.